திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பாதகாதிபதி பகுதி 1. அதாவது ஜாதக சாஸ்திரத்திலே சரண லக்கணங்களுக்கு லாபாதிபதி பாதகாதிபதியாக வருகிறார். சரலக்கணம் என்பது மேஷம், கடகம், துலாம், மகரம். சிறலக்கணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய லக்கணங்கள் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இந்த லக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வருகிறார். அடுத்து வரக்கூடிய லக்கணங்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இவைகள் உபய லக்கணங்கள். இதற்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி. இப்போ இந்த பாதகாதிபதியின் வலிமை பெற்று ஒருவனை தண்டிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்றால், முந்தைய ஜென்மத்திலோ அதற்கு முந்தைய ஜென்மாக்களிலோ பாதகமான செயல்களை பாவங்களை செய்த அந்த ஆன்மாவை தண்டிப்பதற்கு அந்த பாதகாதிபதி என்ன செய்கிறான்? வலிமை பெற்று துன்பத்தை ஏற்படுத்துகிறான். பாதக செயல்கள் என்று என்னவென்றால், இப்போ குற்றச்செயல்களை எடுத்துக்கிட்டோம்னா பாவத்தை உருவாக்குகிறது. அதில் சூழ்நிலை காரணமாகவோ தெரியாமலோ அல்லது ஏதோ ஒரு தற்செயலாகவோ ஒரு பாவத்தை செய்கிறான், ஒரு குற்றத்தை செய்கிறான் என்று சொன்னால் அது பாவம். ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த பாவத்திலே ஊறி போய் திட்டமிட்டு வேணுக்குன்னே செய்வாங்க. அப்போ என்னதுன்னா அது பாதகமாக மாறிவிடுகிறது. இப்போ ஒரு தற்செயலாக ஒரு கொலையை ஒரு சூழ்நிலை காரணமாக எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தின் காரணமாகவோ ஒரு கொலை நடந்து விட்டது என்று சொன்னால் அதை செய்தவன் ஒரு கொலையை செய்து விட்டான், அதற்கான தண்டனை உண்டு. ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, அநியாயமாக திட்டமிட்டு கொலை செய்வார்கள். அப்போ அது கொலை பாதகம், அது கொலை குற்றம், இது கொலை பாதகம். அப்போ பாதகம் என்பது அதிலே ஊறி போனவன், அதிலே திளைத்து போய் அவன் அடிக்ட் ஆகிட்டான் பாவத்துக்கு, அப்படிப்பட்டவன். அப்போ பாதக செயல்கள் தான் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லுகின்றார்கள். பஞ்சமா பாதகம்னா என்ன? 5 வகையான மிகப்பெரிய குற்ற செயல்கள். அதிலே ஊறி போனவன், அதில் உள்ள நிறைய கிளைப்பிரிவுலாம் உண்டு. இப்போ உதாரணமாக நல்ல ஒரு பெரியவர்கள், நல்ல ஆன்மீகத்தில் தெய்வீகத்தில் நம்பிக்கை உள்ள பெரியவர்கள், அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது அல்லது அவர்களை துன்புறுத்தி அபகரிப்பது, அவர்களை கொலை செய்வது, இப்படிப்பட்ட வகையில் இந்த மாதிரியான கொடூரமான பாவங்களை செய்வது, மனித கொலைகள் செய்வது, சிசு கொலைகள் செய்வது. அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா, சிசு கொலைன்னா என்னென்னா, அபார்ஷன் பண்ணுறது கூட வயிற்றில் 3 மாதம் குழந்தையாக இருக்கும்போது அபார்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அது கூட சிசு கொலை தான். இதெல்லாம் பஞ்சமா பாதகத்தில் தான் சேருது, பார்த்துக்கிடுங்க. அப்போது இது என்னதான்னா பிரம்மகத்தி தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அப்புறம் பசுக்களை கொள்வது, பசு மாமிசம் சாப்பிடுவது, அதற்கு அந்த வகையிலே துணை போவது, அந்த பாவத்துக்கு துணை போவது எல்லாம் கோகத்தி என்ற பாதக தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து பசு அல்லாத மற்ற உயிர்களை அநியாயமாக கொள்வது. ஆமாம், ஆடுகளை கொள்வது, நாய்களை அடித்து கொள்வது, இப்படி நடக்கு இல்லையா? ஆமாம், இப்படி அநியாயமாக கொள்வது, இந்த மாதிரி உயிர்களை கொள்வது, இந்த மாதிரி அதுவும் பஞ்சமா பாதகத்தில் ஒன்று. அதுக்கு பேர் பூதகத்தி என்று பேர். பெரிய பெரிய நல்ல மரங்களை சுயநலத்துக்காக வெட்டுவது. ஆமாம், இதெல்லாம் பூதகத்தி. இப்படி நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சிறு குழந்தைகளை துன்புறுத்துவது, பெண்களை துன்புறுத்துவது, அநியாயமாக துன்புறுத்துவது, கெட்டிய மனைவியை துன்புறுத்துவது. அடுத்து பெண்களை மானபங்கப்படுத்துவது, நல்ல பெண்களை அவர்களுடைய ஒழுக்கத்தை தவறாக ஒழுக்கமான பெண்களை ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று பரப்பி விடுவது, கொலை செய்வது, இப்படிப்பட்ட வகையிலே அந்த மாதிரியான தவறுகளை செய்வது. அதுமாதிரி விலங்குகள் சின்ன குட்டிகளை கொண்டு விடுகிறது. நம்ம நாய்க்குட்டி இருக்கும், அந்த நாய்க்குட்டின்னு கூட, அது குட்டியை கூட கொஞ்சம் கல்லெடுத்து அடித்து கொண்டுருவான். அந்த நாய்க்குட்டி என்ன செய்யும்? அதை பாசத்தோடு ஓடி வரும். இந்த மாதிரி உள்ளது. இது சிசுகத்தின்னு வேறு இதுக்கு. இப்படிப்பட்ட வகையில் ஆமாம், பெண்களுக்கு துன்பப்படுத்துவது மாதுருகத்தின்னு பேர். இப்படிப்பட்ட லிஸ்ட்டுகள் இருக்குது, பஞ்சமா பாதகங்கள். இப்போ இந்த மாதிரியான பாவங்களை நம்ம செய்வது, ஏமாற்றுவது, திருடுவது, இவர்கள் சம்மந்தப்பட்டது. ஒரு சின்ன பிள்ளை இருக்கும், அது மாமான்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கும். நைஸாக போய் அந்த குழந்தைகிட்ட சாக்லேட்டு கொடுத்து நைஸாக என்ன செய்கிறது, அந்த செயினை
கலத்திட்டு ஓடிடுறது. அப்போ பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும்? அப்போ அது வந்து சிசுகத்தி. ஆமாம், பெண்களிடத்தில் அது மாதிரி தவறான முறையிலே பாலியல் துன்புறுத்தல் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான குட்டும் பாவங்கள் இவைகளை வந்து பொதுவாக எல்லா கிரகங்களுமே 6, 8, 12 கூடையவன் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஒரு ஆயுள் எல்லா நவக்கிரகங்களுக்கும் அதை தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரம் உண்டு. எல்லா கிரகங்களுக்குமே அந்த பாவத்துக்கோ அல்லது ஒருத்தன் செய்த புண்ணியத்துக்கோ அதுக்குள்ள பலனை கொடுப்பதற்கு அதிகம் உண்டு. அப்போ பாதகாதிபதி என்பவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் லாபாதிபதியாகவும் இருக்கிறான், பாதகாதிபதியாகவும் இருக்கிறான். ஸ்திர லக்கணங்களுக்கு பாக்கியத்தை, இப்போ பாக்கியம்னா பல ஜென்மங்களையும் செய்த புண்ணியத்தை கொடுக்குறவனாகவும் இருக்கிறான், அவன் தண்டனை கொடுக்குறவனாகவும் இருக்கிறான். அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதில் தான் சிக்கல் இருக்குது. பார்த்துக்கிடுங்க. சிக்கல் நம்ம ஒன்றும் இல்லை, இவன் செய்த சிக்கல் தான். என்னென்னா, சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, சில பாவச் செயல்களை செய்துவிட்டு அந்த பாவச் செயல் மூலம் கிடைக்கின்ற நன்மைகளை, லாபங்களை சில நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தியிருப்பான். இப்போ இது என்ன கணக்கில் வரும்? அதுதான் பாதகாதிபதியினுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ கோகத்தின்னு வச்சுக்கிடுவோம். பசுக்களை கொன்று பசி அரைச்சி விற்கிறான் ஒருத்தன், அதனால் நல்ல லாபம் கிடைக்கிது. அப்போ கோகத்தி தோஷம் அவனுக்கு பாவம் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதன் மூலம் கிடைக்கின்ற அந்த லாபத்தை வச்சு என்ன செய்வான்னா, சில நல்ல காரியங்களை செய்திருப்பான். அனாதை சில பிள்ளைகளை படிக்க வச்சுருப்பான், படித்து நல்லா ஆளாக்கியிருப்பான். அல்லது ஏதாவது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பான், அதில் உள்ள பணத்தை வச்சு. அல்லது பெற்றோர்களை பாதுகாத்திருப்பான் நல்ல மாதிரி. ஆனால் பணம் வந்து என்னது, கோகத்தி மூலம் வருது. இப்போ அதுமாரி ஒரு சில பெரியவர்களை வந்து சிலர் ஏமாற்றி பல கோடிக்கணக்கான அதாவது இந்த நல்ல தர்ம காரியங்களுக்கு செல்ல வேண்டிய பணங்கள் எல்லாம் ஏமாற்றிடுறது. அதாவது இந்த கோயில் சொத்துக்கள் இதுகளை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஏமாற்றி வாங்கி அதிலிருந்து கிடைக்கிற லாபத்தை இன்னொரு வகையில் நல்ல வகைக்கு செலவு பண்ணியிருப்பான். அதில் கொஞ்சம் பகுதி செலவு பண்ணியிருப்பான். ஆமாம், ஒருத்தரை ஏமாற்றி பல கோடிகள் லாபம் கிடச்சிருக்கும். அந்த லாபத்தை வச்சு சில தொழில் செய்து அது விருத்தியாகிருக்கும். அதன் மூலம் கிடைக்கின்ற பணத்தை வச்சு பின்னாடி பெரிய ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவான், 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுவான். ஆனால் மூளை வந்து என்னது, பாவத்திலே வந்த பணம் வந்து விளைஞ்சி அதில் ஒரு புண்ணியம் கிடைக்குது. அப்போ என்னாகும், இப்போ புண்ணியமும் சேருது, பாவமும் சேருது. இந்த ரெண்டையும் கலந்து கொடுக்குறவன் யார்? அவன் தான் பாக்கியாதிபதியாக இருக்கிறவன் எவனோ அவனே பாதகாதிபதியாக வரான் ஸ்தலங்களுக்கு. அதேமாதிரி தப்பான வழியில் பணத்தை சம்பாத்தியம் பண்ணி அதை நல்ல வழிக்கு செய்யும் பொழுது அதில் நல்ல வழியில் கிடைக்கிற லாபாதிபதி, அதே நேரத்தில் அதனுடைய மூலமாக இருக்கிற பாவம் ரெண்டும் கலந்தது சரள இலக்கணங்களுக்கு லாபாதிபதியே பாதகாதிபதியாக வரும். அதுமாதிரி இந்த பெண்கள்லாம் சொன்னாலே, பெண்களை துன்புறுத்துவான், அந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் செய்திருப்பான். மனைவியை சதா துன்புறுத்திக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் இன்னொரு இடத்துல சில நல்ல காரியங்களை செய்திருப்பான். இப்போ என்னாகும், இந்த மனைவியினுடைய வேதனை, இந்த பெண்களுடைய வேதனைங்கிற ஒரு பெரிய பாவம் அவனை சூழ்ந்துருக்குது. அப்போது சிலர் வந்து பெண்கள் வந்து மனைவி பிள்ளைகள்கிட்ட நல்லா இருந்திருப்பான், தாயை பட்டினி போட்டிருப்பான். அப்போ அதுவும் ஒரு வகையான பெரிய பாவம் தான். அப்போ என்னாகும், இந்த பாவங்கள் தான் எங்கே போய் சேருது? 7ஆம் அதிபதி. பெண்ணை துன்புறுத்துறவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆனால் அவன் 7ஆம் அதிபதி வேறு வகைகளில் சில நன்மைகளையும் செய்கிறான் அவன் வலிமை பெற்றிருக்கும் பொழுது. ஆனால் வலிமை பெற்றிருந்தாலும் அந்த பாதகாதிபதி என்ற வகையிலே அந்த பழைய பாவத்தையும் கலந்து கொடுக்குறான். ஆக 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இந்த கிரகங்கள் நேரடியான பாவங்களை கணக்கிட்டு அந்த பாவத்திற்கான தண்டனையை கொடுக்கின்றவர்களாகவும், பாதகாதிபதி வந்து நல்லதையும் கெட்டதையும் கலந்து ஒருவன் செய்திருக்கும் பொழுது அந்த 2 வகையான பலன்களையும் கலந்து அவன் திடீரென்று என்ன செய்கிறான், நல்லதை செய்வது போல் செய்துவிட்டு பெரும் கெடுதல்களையும் செய்து விடுகிறான். அதனால தான் பாதகாதிபதி வந்து ரொம்ப ஆபத்தானவன். காளிதாசர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 6ஆம் அதிபதி என்பவன் எதிரே வருகின்ற புலி என்று சொன்னால், பாதகாதி என்பவன் பின்னால் பதுங்கி வருகின்ற புலியை போன்றவன் என்று சொல்கிறார். இந்த பாதகாதிபதியானவன் ஒரு ஜாதகத்திலே 6ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ மறைந்து விட்டால் அவன் வந்து யோகத்தை செய்கிறவனாக இருக்கிறான். பாதகத்தை அதிபதி என்ற தீமையை அவன் செய்யக்கூடியவனாக இல்லாமல் இருக்கிறான். ஆனாலும் கூட அந்த இடங்களிலே அவனுடைய வீரியத்தை அவனால் காட்ட முடியும். 8ஆம் இடத்திலே பாதகாதிபதி மறைந்து விட்டான் என்று சொன்னால், அந்த 8ஆம் இடத்து பாதகாதிபதி ஜாதகனுக்கு பாதகாதிபதி என்ற வகையிலே பல்வேறு கெடுதல்களை செய்யக்கூடிய நிலையிலே கெடுதல் செய்யாமல் நல்ல யோகத்தை செய்தாலும் கூட வயோதிக காலத்திலே சில கடுமையான வியாதிகளை அவனால் ஏற்படுத்த முடியும். அது யாருக்கு ஏற்படுத்துவான் என்று சொன்னால், அந்த பாதகாதிபதி கெட்டிருக்கிறவன் அந்த ஜென்மாவிலே அவன் பாதகமான செயல்களை, கொடிய பாவங்களை அவன் செய்துவிட்டால்
அப்படி செய்யும் பொழுது அதற்கான பலன்களை அவன் பின்னால் என்ன செய்கிறான், மறைந்திருந்து என்ன செய்கிறான், அவன் வயோதிக காலத்திலே அவன் கொடுக்கலாம். எனவே பாதகாதிபதி பொதுவாக ஒரு பாதகாதிபதி ஒரு ஜாதகத்திலே கெட்டுவிட்டால், 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் ஒரு ஜாதகத்திலே கெட்டுவிட்டால், அவன் நல்ல காரியங்களை செய்தால் அதற்கான பலனை அவன் அந்த ஜென்மாவிலேயே அதிகம் காண்பான். சிலர் சொல்லுவாங்க, நல்லதாக தான் செய்துகிட்ருக்கேன், ஆனால் ஒன்றுத்தையும் காணும், கஷ்டம்தான் இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி பாதகாதிபதியெலாம் வலிமை பெற்றிருக்கும். அவர்களுடைய பாதகத்தன்மையை குறைக்கிறதுக்கே இந்த நல்ல காரியங்களுடைய அளவு சரியாக இருக்கும் அல்லது போதாமல் இருக்கும். அப்போ ஆனால் 6ஆம் அதிபதியோ பாதகாதிபதியோ கெட்டுவிட்டால் அவங்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் செய்ய டக்குன்னு வாழ்க்கையில் நினைச்சுவார்கள், முன்னுக்கு வருவார்கள். ஆமாம், அதனால் அது ஏன்னா அவங்களுக்கு பழைய பாவ ஸ்டாக்கு கம்மியாக இருக்குது. புண்ணியத்தை செஞ்ச உடனே அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும், உடனடியாக அதனுடைய பலனை அவர்கள் பெற முடியும். அதனால தான் சிலர் என்ன சொல்கிறாங்க, சிலர் இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் வலுத்து விட்டால் அல்லது பாதகாதிபதி வலிமை பெற்றால், பாதகாதிபதி வலிமை பெற்று லக்னாதிபதியோடு தொடர்பு ஏற்பட்டால் அவர்கள் வந்து பல நல்ல காரியங்களை செய்தாலும் கூட ரொம்ப சிரமப்படுவாங்க. என்னாலும் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்குது, ஒரு குறையும் இல்லை சாமி கும்பிட்றதுலாம். ஆனால் கஷ்டம்தான் தீர மாட்டேங்குது, சாமி ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கன்னு தெய்வத்தை குறை சொல்வார்கள். காரணம் என்னென்னா அவங்களோட உண்மை தான், இவங்க செய்த கர்மா அந்தளவுக்கு இருக்குது. அதை தெரியாமல் அவங்க என்ன செய்வாங்க, இப்படி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இந்த நல்ல வழிபாடுகளை எல்லாம் செய்ய போய் தான் இம்மட்டும் கதை ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத அவங்க உணர வேண்டும் என்பதை சொல்லி, இந்த பாதகாதிபதி 2 என்ற அடுத்த பகுதியிலே இது குறித்து நான் மேலும் சில கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.